இந்த செவ்வாய் தோஷம், களத்திர தோஷம், நாக தோஷம் போன்ற தோஷங்களுக்கு பயந்தே ஆக வேண்டுமா? இப்படிப்பட்ட தோஷம் உடையவர்கள் தோஷம் இல்லாதவர்களோடு திருமணம் செய்யும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனை வருமா? இதை பற்றி தாங்கள் விளக்கினால் நல்ல தெளிவு கிடைக்கும். பல பேருக்கு இதனால் நல்ல பலனும் கிடைக்கும் என்பதால் இதை கேட்கிறேன் சாமிகள். நம்ம எங்கே போனாலும் எந்த இடத்துல திரும்பினாலும் இந்த தோஷம், செவ்வாய் தோஷம், அந்த தோஷம் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது தோஷமான ஜாதகம், இது செவ்வாய் தோஷமான ஜாதகம், இது வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய சமூகத்தில் அதாவது ஐயா, நீங்களும் நானும் இணைந்தது கூட ஒருவேளை அந்த வேவ் லென்த்தா அப்படிங்கிறது நான் பொதுவாக தான் நிறைய சிந்திப்பேன் ஐயா. அதுபோல் நீங்களும் பொதுவாக சிந்திக்கும் பொழுது அது ரொம்ப நல்லா இருக்கு ஐயா. ஆனால் நீங்கள் கேட்டது மிகப்பெரிய ஒரு நல்ல ரொம்ப அன்றாட ஆமாம் பிரச்சனை தான் ஐயா, பிரச்சனை தான் ஐயா. அது இந்த தோஷமெல்லாம் இப்படி வந்தால் எப்படி நடக்கும், இது நடக்குமா அது நடக்குமா? முதல்ல தோஷங்களை கண்டு பயப்படக்கூடாது ஐயா. அது பயமுறுத்துறாங்க அப்படிங்கிறது தான் சரி. ஒவ்வொருவருடைய சோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அனுபவ கண்ணோட்டம் தான் பெருசையா. அனுபவம் தோய்ந்தவங்களுடைய ஒரு ரொம்ப முதிர்ந்த அனுபவம் பெற்றவங்களுடைய அணுகுமுறை, படித்து அனுபவம் பெற்றவங்களுடைய படித்து வந்ததனுடைய ஒரு அற்புதமான அணுகுமுறை. இந்த அணுகுமுறையில் தான் இந்த பயம் ஏற்படுத்துறதும் எல்லாமே சொல்கிறதுக்கும் காரணம் ஐயா. எது கலஸ்திர தோஷம், எது நாகதோஷம், எது செவ்வாய் தோஷம், எதுதான் தோஷம்? கிரகத்தில் தோஷம்னு எடுத்துக்கிட்டா எல்லாம் தோஷம், எல்லாம் சாபம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு ஒரு கிரகத்தினுடைய கோணத்துக்கு பல விதமான வழி இருக்கு ஐயா. ஒரு பல வழி இருக்குது, மார்க்கம் பல, ஆனால் பலன் ஒன்று தான். சொல்லக்கூடிய மார்க்கத்தை பலமாக எடுத்துக்குவாங்க. இப்போ ராகு சர்பதோஷம் அப்படின்னு எடுத்துட்டா, நீங்கள் மிக முக்கியமாக எல்லாரும் எடுத்துக்கிறது செவ்வாய் தோஷம். இந்த செவ்வாய் தோஷம்னு எடுத்துக்கிட்டால் 100க்கு 70 விழுக்காடு அந்த தோஷத்துக்கு பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது ஐயா. ஏன் கிடையாது? வக்கரமாக இருந்தால் ஒரு நிலைமை, குருவால் பார்க்கப்பட்டால் ஒரு நிலைமை, அது எந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கோ அந்த வீட்டுக்கு யார் இடம் கொடுத்தாங்களோ அந்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் செவ்வாய் அந்த சாரம் பெற்று உட்கார்ந்துருக்கார். அதன் அடிப்படையில் தான் அதோடைய தாக்கத்தை கண்டுபிடிக்க முடியும். அப்படியே தாக்கத்தை கண்டுபிடித்தாலும் அதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஐயா. அப்போ என்னென்னா 100 பேர் ஒரே வீட்டில் செவ்வாய் இருந்து ஒரே லக்னமாக இருந்து ஒரு 50 ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 30 பேர் நல்லா இருப்பாங்க, 20 பேர் பிரச்சனையாக இருப்பாங்க. அதே ஒன்று தான், அவன் ஏன் 30 பேர் நல்லா இருக்கான்? அங்கே தான் நம்ம யோசிக்கணும் ஐயா. அதோடைய வித்தியாசங்களை அங்கே தான் நாம் புரிஞ்சிக்கணும் ஐயா. அப்போது அனுபவ அணுகுமுறை வேணும். நீங்கள் புற்றாம்போக்கில் ஐயோ எங்கள் பொண்ணுக்கு ராகு தோஷம் சர்ப்பதோஷம் இருக்குதுன்னு சொன்னாங்க, எங்கள் பையனுக்கு நாகதோஷம் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு முழுமையாக ஏற்றுக்கிட்டு போகிறது எப்பயுமே வச்சுக்கக்கூடாது ஐயா. நாம் அதை யோசிக்கணும், என்ன பண்ணணுங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்போ கை தோய்ந்த அனுபவம் தோய்ந்தவருடைய நம்ம அறிவுரையை ஆலோசனையை எடுத்துக்கணும். குற்றாம்போக்கில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொல்கிற பதில், பயப்படணுமா? பயப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் எப்போ பிரச்சனைன்னு ஒன்று தோணுதோ அதுக்கு தீர்வுன்னு ஒன்று எப்பவுமே இருக்கும். எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது, தீர்வு இல்லாமலாம் இல்லவே இல்லை. ஆனால் அந்த தீர்வு கூட சரியாக எப்படி ஒரு மருத்துவர் ஒரு நோயை பரிசோதித்து சரியாக கண்டறிந்து நோயாளியினுடைய தன்மையும் கண்டறிந்து மருந்தையும் கண்டறிந்து மருந்தினுடைய தன்மையும் கண்டறிந்து தான் வைத்தியம் செய்ய முடியும். நல்ல வைத்தியர்கள் இப்படி தான் செய்வாங்க. அதுபோலத்தான் ஒரு கிரகம் தோஷமாக இருக்குதுன்னா அந்த தோஷம் எந்த மாதிரி இருக்கிறது, அந்த தோஷத்துக்குரியவர் என்ன குணத்தில் இருக்கிறார், அந்த குணத்திற்கும் இந்த தோஷத்திற்கும் சரியாக இருக்கிறதா, அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா, மகிழ்ச்சியாக இருக்கிறாரா, அந்த தசை நடக்கிறதா. இப்போ செவ்வாய் தோஷம்னா செவ்வாய் தோஷத்துக்கான தசை வருமா, அது எங்கிருந்து வரும், எந்த வருஷத்தில் வரும், அது முன்னாடி வருமா பின்னாடி வருமா, அந்த தசையே வராதா அப்படின்னா அதுக்கும் ஒரு கணக்கு இருக்குது. ஆக ஒரு தோஷத்தை கண்டு குற்றாம்போக்காக பயப்படுறதுங்கிறத விட ஒரு மூட நம்பிக்கை எதுவும் கிடையாது ஐயா. அதனால் பயமுறுத்தலுக்கு முதல்ல விட்டுருங்க.
இதனால் எத்தனையோ கல்யாணங்களும் நல்ல உள்ளங்களும் நல்ல குடும்பங்களும் சேர்றது பாதிக்கப்படுது. அதுக்காக சொல்கிறேன் நான். அப்போ இதெல்லாம் நம்ம யோசிச்சுக்கணும். அப்போது ஒரு கிரகம் தோஷமாக இருக்கும் பொழுது அதே தோஷம் வக்கரநகதியில் இருந்துருச்சுன்னா நல்லது செய்துட்டு போயிடும். அதை நம்ம பார்க்கணும். திக்பலம் பெற்றிருந்தாலும் அந்த திக்பலம் பெற்றதை சுபர் பார்த்திருந்தாலோ அதற்கும் ஒரு தன்மைகள் உண்டு. ஒரு அணுகுமுறை பலவாக இருக்கிறது. குற்றாம்போக்கா தோஷம்னு நிராகரிச்சிக்காதீங்க. இதுதான் என்னோட பதில். அது சர்பதோஷமாக இருக்கட்டும், அல்லது நாகதோஷமாக இருக்கட்டும், அல்லது செவ்வாதோஷமாக இருக்கட்டும், கலஸ்திர தோஷமாக இருக்கட்டும், என்னென்னா இருக்கட்டும், இல்லை 7ஆம் வீடு கெட்டு போயிருக்கட்டும், எப்படி கெட்டு போயிருக்கு, இதை முழுமையாக ஆய்வு செய்யாமல் ஒரு முடிவுக்கு வந்து சொல்லிவிட முடியாது. அதனால் குற்றாம்போக்கில் நம்பக்கூடாது, பயப்படக்கூடாது, அதை பற்றி கவலைப்படக்கூடாது ஐயா. சரியாக ஆய்வு செய்யணும். சோதித்து திடமாய் சொல்வது ஜோதிடம். சோதித்து திடமாய் சொல்லணுன்னா அனுபவம் நிச்சயம். அது எங்கே அனுபவம் தோய்ந்திருக்கோ அங்கே பாருங்கள். அதில் அவங்க உங்களுக்கு சரியாக வழி நடத்துவாங்க என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் அந்த தோஷத்தை பற்றி பயப்பட வேண்டாம் ஐயா. அதுதான் ஐயா.